10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Optical fiber in Ray Optics. So இதுக்கு முன்னாடி டாபிக்ல நம்ம அதாவது ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்றத பார்த்துருப்போம். அந்த ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்றதுக்கான கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்றது கம்யூனிகேஷன் சிஸ்டமில் ஒரு எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளி வி கேன் கால் TIR அப்படின்னு படிக்கலாம். இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் the two conditions will be execute. One is the light ray must travel from denser medium to the rarer medium, and another is the angle of incidence inside the denser medium must be greater than the critical angle அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஆப்டிக்கல் ஃபைபரில் இன்னர் பார்ட் அண்ட் அவுட்டர் பார்ட்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயத்தை சொல்கிறோம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் த இன்னர் பார்ட் கால்டு கோர் அண்ட் த அவுட்டர் பார்ட் கால்டு த கிளாடிங் ஆர் ஸ்லீவிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் பார்ட்டுக்கு பேர் கோர்னு படிக்கலாம், அவுட்டர் பார்ட்டுக்கு பேர் கிளாடிங் ஆர் ஸ்லீவிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். when the light ray traveling through the optical fiber wire. அப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் ஒயர் வழியாக நமக்கு ட்ராவல் ஆகும்போது இந்த லைட் ரே ஆர் பெண்டிங் லைக் திஸ். ஸோ இங்கே போகக்கூடிய லைட் ரே வந்து எப்படி பெண்ட் ஆகுது அப்படின்றத காமிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஏரோ மார்க்ஸ் தான் வந்துட்டு டைரக்ஷன் ஆஃப் த லைட் ரேவை ப்ரொசஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதில் இந்த TIR அப்படின்ற பாயிண்டில் தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்டட் அட் த சேம் மீடியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் TIR அப்படின்னு சொல்லக்கூடிய டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட கான்செப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாடிங் அப்படின்றது அவுட்டர் பார்ட்டு, அதே போல் கோர் அப்படின்றது இன்னர் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ கிளாடிங்கோடைய ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும், கோரோடைய ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ த கண்டிஷன் ஃபார் TIR இஸ் என்ஷூர்ட் அட் எவ்ரி ரிஃப்ளெக்ஷன் இன்சைட் த ஃபைபர். அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் ஒயருக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷனும் வந்துட்டு TIR-ஐ லீட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிளை கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள்? The light should be incident at a certain angle at the end of the fiber while entering in it. அதாவது ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் ஒயர் வழியாக ஒரு லைட் ரே பாஸ் ஆகுது. அந்த பாஸ் ஆகக்கூடிய லைட் ரே ஒரு சர்டைன் ஆங்கிளில் எட்ஜ் ஆஃப் த ஃபைபரை போயிட்டு ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஸோ த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் மேபி இன்சிடென்ட் அட் எ சர்டைன் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு டயக்ராமில் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்துட்டு 3 ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸை நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த 3 அப்படின்றத 3 மீடியமாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டர் கோர் தான் நம்ம சொல்லக்கூடிய N3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த கிவன் மீடியம். ஸோ அப்போ இந்த அவுட்டர் லேயர் அப்படின்றது இட் இஸ் கால்ட் ஆஸ் த ஏர் மீடியம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதே போல் N2 அப்படின்றது ஆன் எய்தர் சைட் ஆஃப் N1ல கொடுத்துருக்குறோம். அப்போ N1 அப்படின்றது இன்னர் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா N2 அப்படின்றது அவுட்டர் பார்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ த லைட் ரே ட்ராவலிங் ஃப்ரம் அவுட்டர் பார்ட் டு த இன்னர் பார்ட். இப்போ அவுட்டர் பார்ட் அப்படின்றது வெளியில் நம்ம என்ன எடுத்துருக்கிறோம் N3ன்னு சொல்லக்கூடிய ஒரு மீடியமாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ த லைட் ரே ட்ராவலிங் N3 டு N1. அப்போ N3லேருந்து N1க்கு போகுது அப்படின்னா N3 இஸ் ரிகார்டிங் வித் தி ஏர் மீடியம், N1 இஸ் த டென்சர் மீடியம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஏர் மீடியம் அப்படின்னா N1ஓட N3யோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 1 தான் இருக்கும். அப்போ N3யை கம்பேர் பண்ணும்போது N1ஓட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் அதிகம். ஸோ த லைட் ரே ட்ராவலிங் ஃப்ரம் ரேரர் மீடியம் டு த டென்சர் மீடியம் இட் பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல் ஆர் டுவர்ட்ஸ் த நார்மல்னு இந்த மாதிரி 2 லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஆக்சுவலி இந்த A பாயிண்ட்லேருந்து தான் நமக்கு ஒரு லைட் ரே பாஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த A பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆர் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்றது ஐஏன்றது இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகக்கூடிய ட்ராவலிங் தான் ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ஸோ ரீஃப்ராக்ஷன் ஆஃப் த அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்றது இந்த இடத்துல ஐசியாக ட்ரீட் பண்ணும்பொழுது ஐசின்றது யார்? கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் பிகம் 90 degree. ஸோ தட் த இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் கால்ட் ஆஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் at 90 degree. So at that time the incident angle is numerically equal to the critical angle னு படிக்கலாம். ஸோ அப்போ இங்கே பார்க்குறதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மேக் ஆகிருக்கு. ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஏபிசி. ஸோ இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கங்க. ஐஏ அப்படின்றது அக்செப்டன்ஸ் ஆங்கிள், ஆர்ஏ அப்படின்றது த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அட் த அக்செப்டன்ஸ், ஐசி அப்படின்றது கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஆர் அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். அப்போ ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் எப்போ 90 டிகிரியை தொட்டிருக்கோ அப்போ நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் ஒன்று அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக எடுத்துக்கணும். சரி, ஸோ இந்த கான்செப்டுக்கு நம்ம ஸ்னெல்ஸ் லாவோடைய ரூலை கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். ஸ்னெல்ஸ் லா கொஞ்சம் முன்னாடி கூட நம்ம படிச்சிருப்போம். ஸோ இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு தி சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் வேல்யூ. தட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் as the angle of thus constant is called as the refractive index of the given medium. ஸோ இங்கே ஸ்னெல்ஸ் லா ஃபார் திஸ் பாயிண்ட் அட் ஏ, அதாவது ஏ பாயிண்ட்டுக்கு ஸ்னெல் லாவை அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ அட் பாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரெண்டு மீடியமை ரிலேட் பண்ணியிருக்கோம். ஒன்று N3, இன்னொன்று N1. So we can call N3 sin IA is equal to N1 sin RA. ஸோ இதை எப்படி நம்ம இங்கே டினோட் பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல RA அப்படின்றது தான் சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன், சைன் IA அப்படின்றது சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போ இதை நம்ம எழுதும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா N3 sin IA ஈக்குவல் டு N1 sin RA அப்படின்னு படிக்கலாம். இது யாருக்கு? அட் த பாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தா. சப்போஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் பி அப்படின்னு எடுக்கும் பொழுது த ஸ்னெல் லா ஃபார் திஸ் அட் பி, அட் பி அப்படின்னும் போது என்னென்னலாம் இங்கே இருக்குது? இங்கே ஐசின்னு சொல்லக்கூடிய இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்குது, ஆர்னு சொல்லக்கூடிய ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதை எழுதும்போது N1 sin ஐசி, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மீடியம் N1, ஸோ இங்கே இருக்கிற மீடியம் N2. அப்போ N1 sin ஐசி ஈக்குவல் டு N2 sin 90. ஸோ அங்கே இருக்கிற வேல்யூ ஆரோட வேல்யூ. அப்போ சைன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது தான் இந்த இடத்துல 90 டிகிரி. அப்போ சைன் 90யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ சைன் 90 1. ஸோ அப்போ N1 sin ஐசி இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு 1ன்னு கிடச்சிரும். அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய N1 எடுத்துகிட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்தோம் அப்படின்னா சைன் ஐசி ஈக்குவல் டு N2 by N1 படிக்கலாம். திஸ் இஸ் த ஜென்ரல் கேட்டகரி ஆஃப் சைன் ஆஃப் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சைன் ஆஃப் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் டு தி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம் அப்படின்னு படிப்போம். சரி, இப்போ இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை கொண்டு போய் நாம் ப்ரீவியஸ் டேர்முக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது? கிரிட்டிக்கல் ஆங்கிளோட வேல்யூ தேவைப்படுது. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா லெட் அஸ் கன்சிடர் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏபிசின்னு சொல்லக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா ஸோ த டோட்டல் ஆங்கிள், அதாவது ஒரு ட்ரையாங்கிளுடைய டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள். ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் ஏல RA, at the point of Bல IC, at the point of C எதுவும் மென்ஷன் ஆகலை, நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இட் இஸ் த ரைட் ஆங்கிள். ஸோ அப்போ C பாயிண்டில் 90 டிகிரி, B பாயிண்டில் IC, A பாயிண்டில் RA. ஸோ 3 ஆட் பண்ணுங்கள், IC ப்ளஸ் 90 ப்ளஸ் RA இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ 180 டிகிரி அப்படின்னா இந்த 90 ஆப்போசிட்டில் கொண்டு போனால் 180 மைனஸ் 90 பிகம் 90. RA ஆப்போசிட்டில் போச்சுன்னா மைனஸ் RA. நமக்கு தேவையான ஐசி மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கலாம். ஸோ ஃப்ரம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் RA அப்படின்னு படிக்கலாம். அப்போ இந்த ஐசியோட வேல்யூவை கொண்டு போயிட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. அப்போ சைன் ஆஃப் 90 மைனஸ் RA ஈக்குவல் டு N2 by N1. அப்போ சைன் ஆஃப் 90 மைனஸ் RA ஈக்குவல் டு N2 by N1 அப்படின்னு சொல்லிடலாம்.
நமக்கு தெரியும் according to the mathematical trigonometry concept sin 90 minus theta become as cos theta. அப்போ RA அப்படின்றத நம்ம தீட்டாவா ட்ரீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா sin 90 minus theta become as cos theta. அப்போ cos RA equal to n2 by n1 ன்னு படிக்கலாம். இப்போ cos RA ஓட வேல்யூ n2 by n1, sin 90 minus theta ஓட வேல்யூ n2 by n1. ஸோ இந்த இடத்துல நமக்கு sin square theta plus cos square theta equal to 1 அப்படின்னு சொல்லக்கூடிய another trigonometry formula நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ நமக்கு என்ன தேவைன்னா the sign of the refraction for the acceptance angle தேவைப்படுது. அப்போ refraction அப்படின்னு சொல்லும்போது sin RA நமக்கு தெரியும் sin square theta plus cos square theta equal to 1. அப்போ sin square theta equal to 1 minus cos square theta. அப்போ sin theta equal to square root of 1 minus cos square theta. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறோம். sin RA is equal to square root of 1 minus cos square RA. ஆல்ரெடி நம்ம cos of RAவுக்கு வேல்யூ தெரியும் இல்லையா, அதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos RA equal to n2 by n1, cos square RA equal to n2 by n1 the whole square. அப்போ sin RA is equal to square root of 1 minus n2 by n1 the whole square. While expanding 1 minus n2 square by n1 square னு கிடைக்கும். Cross multiply பண்ணுங்க 1 into n1 square n1 square minus n2 square by n1 square. So already the square rootல தான் இருக்கு. Till now we are calculated sin of RA is equal to square root of n1 square minus n2 square by n1 square. So substituting this is considered as equation number 2. Already 1 அப்படின்னு ஒன்று கன்சிடர் பண்ணியிருப்போம். அந்த 1ஓட ஃபார்முலாவில் கொண்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 2 இன் 1. ஸோ அதனோட ஃபார்முலா நமக்கு தெரியும் n3 sin IA is equal to n1 sin RA. ஸோ sin RAவோட வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ n3 sin IA equal to n1 square root of n1 square minus n2 square by n1 square. இப்போ இந்த n1 ஸ்கொயருக்கு மட்டும் ரூட் எடுத்தால் வெளியில் போகும்போது என்னவா இருக்கும், n1 வெளில போகும். அப்போ n1 by n1 கிடச்சிரும். ஸோ இது கெட்டிங் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ த n3 sin IA is equal to n1 getting cancelled, the remaining term square root of n1 square minus n2 square only. ஸோ இதுலேருந்து நமக்கு sin IA மட்டும்தான் தேவை அப்படின்னா n3 ஆப்போசிட் சைடில் அனுப்புங்க. அப்போ n3 ஆப்போசிட்டில் அனுப்பும்போது ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n3 மட்டும் கிடைக்கும். ஆக்சுவலி நியூமரேட்டர் ரூட்டுக்குள்ளே இருக்குது, டினாமினேட்டர் ரூட் இல்லாமல் இருக்குது. அதையும் ரூட்டுக்குள்ளே கொண்டு போய் தள்ளணும் அப்படின்னா n3 வந்துட்டு ஸ்கொயரிங்கில் எழுதணும் அப்படின்னா அது ரூட்டுக்கு ஈக்குவலாக போயிடும். அப்போ sin IA is equal to square root of n1 square minus n2 square by n3 square. சப்போஸ் இங்கே n3 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்து பாருங்கள், வெளியில் வரும்போது வெறும் n3 டினாமினேட்டரில் வந்து விழும். ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் டேர்மை பேலன்ஸ் பண்ணுது இல்லையா. ஸோ sin IA is equal to root of n1 square minus n2 square by n3 square அப்படின்னு சொல்லலாம். So from this we want the acceptance angle. So sin IA ஓட வேல்யூ தெரியும். அப்போ IA வேணும்னா sin inverse of within the bracket which is the value present in the before term will become as it is. What is that? IA is equal to sin inverse of square root of n1 square minus n2 square by n3 square அப்படின்னு படிச்சிடலாம். அப்போ ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிளுடைய ஃபார்முலாவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிளை கொண்டு போயிட்டு அக்செப்டன்ஸ் கோன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அக்செப்டன்ஸ் கோனை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா லுக் ஹியர், இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது எதனால் நமக்கு கிடச்சது அப்படின்னா ஒரு சிலிண்டரிக்கல் பாத்திலிருந்து அதனுடைய ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய இந்த லைட் ரே தான் நமக்கு ஒரு கோன் நேச்சரை இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த கோனுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ் கோன்னு பேர் வச்சுருக்கிறோம். ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஏ கோனிக்கல் ஷேப் ஃப்ரம் 0 to IA வித் த நார்மல். அது என்ன 0 to IA? மினிமம் இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் 0
மேக்ஸிமம் இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது யார் கூட சேர்ந்து வித் த நார்மல் ரே அப்படின்றது பர்பண்டிகுலர் டு இட், அதாவது 90 டிகிரி ஆங்கிள் நமக்கு இங்கே எங்கே மேக் பண்ணுதோ அந்த இடத்துல ஜீரோவிலேருந்து ஐஏன்னு சொல்லக்கூடிய அக்செப்டன்ஸ் ஆங்கிள் வரைக்கும் நமக்கு ட்ராவல் ஆச்சு அப்படின்னா the acceptance cone it going to be forming a conical shape அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கோனிக்கல் ஷேப் ஃபார்ம் பண்ணும்போது தான் நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படின்ற ஒரு கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ண முடியும். அது என்ன நியூமரிக்கல் அப்பர்ச்சர்? ஸோ இந்த அப்பர்ச்சர் அப்படின்றது அவங்களுடைய டோட்டல் லென்த்தை மீன் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆக்சுவலாக 3 மீடியம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மீடியம் நம்பர் 1, மீடியம் நம்பர் 2 அண்ட் மீடியம் நம்பர் 3. யூஸ்வலாக நம்ம ஸ்னெல்ஸ் லாவுடைய ப்ராடக்ட் ஃபார்ம் எப்படி எழுதணும்? n3 sin IA is equal to n1 sin RA அப்படின்னு எழுதணும். அப்போ யார் யாருக்குமான ரிலேஷன் அப்படின்னா செகண்ட் மீடியமை விட்டுட்டு ஃபஸ்ட் மீடியமும் தேர்ட் மீடியத்தையும் ரிலேட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த n3 sin IA அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த லாஜிக்கை தான் நம்ம நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது எப்படி எழுதலாம்? நியூமரிக்கல் அப்பர்ச்சர் இஸ் ஈக்குவல் டு n3 sin IA இஸ் ஈக்குவல் டு அந்த n1 sin RA இருந்தது இல்லையா, அந்த வேல்யூக்கு பதிலாக தான் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இது எங்கேருந்து சார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n3யோட வேல்யூ ஏர் மீடியமாக சொல்லியிருந்தோம். அப்போ n3 ஈக்குவல் டு 1 when it is in air medium. So sin IA is equal to root of n1 square minus n2 square னு கிடைக்கும். அதுக்கு பேரு நியூமரிக்கல் அப்பர்ச்சர்னா NA is equal to sin IA. So finally we conclude that numerical aperture is equal to square root of n1 square minus n2 square அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிளையும் நியூமரிக்கல் அப்பர்ச்சரோட வேல்யூவும் கண்டுபிடிச்சோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் கொண்டு போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்லலாம். லுக் ஹியர், இந்த கொஷின் நம்பர் 6.10ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கொஷினை பாருங்க. எ ஆப்டிக்கல் ஃபைபர் இஸ் மேட் அப் ஆஃப் எ கோர் மெட்டீரியல் with a refractive index 1.68 and a cladding with a refractive index 1.44. What is the acceptance angle? ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்போம். ஒன்று கோரு, இன்னொன்று கிளாடிங். கோர் அப்படின்றது ஆக்சுவலாக லோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸா ஹை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸா அப்படின்னு ஒரு கொஷின் இந்த இடத்துல ரைஸ் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், கோருடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.68. அப்போ wherever the places the core having high refractive index. ஸோ இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் சொல்லியிருந்தோம். the core material having the high refractive index, cladding material having the low refractive index. cladding is the outer layer, core is the inner layer அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல cladding வந்து refractive index கம்மியாக இருக்கா, இது வந்து outer layer ஆக்சுவலி. core material பார்த்தீங்கன்னா refractive index அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது கிளாடிங்குடைய ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சுட்டு ரெண்டு டேட்டாவை வச்சுட்டு அக்செப்டன்ஸ் ஆங்கிளை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதனுடைய சொல்யூஷனில் பாருங்கள், இந்த ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் n1 இஸ் ஈக்குவல் டு 1.68. அதாவது கோர் மெட்டீரியலோட ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1.68, கிளாடிங் மெட்டீரியலுடைய ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1.44. n3 சொல்ல தேவையில்லை, நமக்கே தெரியும் n3 இஸ் ரிலேட்டட் வித் த ஏர் மீடியம். அப்போ ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். அப்போ அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். IA இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். ஸோ பெரிய ரூட்டுக்குள்ளெல்லாம் போட்டு எழுதி வச்சுருந்தோம். அங்கே என்ன எழுதியிருந்தோன்னா ஒன்றும் இல்லை, பை ஹெல்பிங் ஆஃப் தி தேர்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். தேர்டுன்றது n3 இல்லையா, n3யோட வேல்யூ நம்ம தான் என்னன்னு சொல்லிட்டோம், ஏர் மீடியம்னு சொல்லிட்டோம். அப்போ ஏர் மீடியமோட வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்குது, இட் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்குது. அப்போ அதனால் நம்ம அக்செப்டன்ஸ் எங்களுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கலாம்னா IA இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் மட்டும் எடுத்தாலே போதுமானது. அப்போ இங்கே எடுக்கும் பொழுது ஐஏவோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா IA இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் n1க்கு என்ன வேல்யூ 1.68 the whole square minus
n2க்கு என்ன வேல்யூ 1.44 the whole square. அப்போ ஆக்சுவல் மீனிங் என்ன, 1.68 ஸ்கொயர் பண்ணணும், 1.44 ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டுக்கும் வர்ற வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ரெண்டுக்கும் வர்ற வேல்யூ டிஃப்ரென்ஸை எடுத்துட்டு அதுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ இது எல்லா ப்ராசஸையும் நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணலான்னா by using the logarithm and anti-logarithm table. ஸோ இந்த logarithm and anti-logarithm table நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிளை யூஸ் பண்ணும் பொழுது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் வேல்யூஸ் பிகம் 0.865 நமக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது, 0.865 கிடைக்குது. ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம், IA is equal to sin inverse of 0.865. ஸோ இப்போ நேராக நம்ம எங்கே போனோம் அப்படின்னா அதே டேபிள்ஸில் நேச்சுரல் சைன் டேபிளுக்கு ட்ராவல் பண்ணுறோம். அப்போ நேச்சுரல் சைன் டேபிளில் போய் பார்த்தோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.865 அப்படின்ற வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ 60 டிகிரிக்கு நேராக போயிட்டு சைன் டேபிளை சர்ச் பண்ணோம்னா 0.865 நமக்கு கிடைக்கும். ஸோ வி கன்க்ளூட் அட் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்ராக்சிமேட்லி 60 டிகிரி. அவங்க கேட்ட அக்செப்டன்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இதில் இன்னொரு அசம்ஷன்ஸ் கொடுக்கலாம். சப்போஸ் இஃப் தேர் இஸ் நோ கிளாடிங், அதாவது கிளாடிங் இல்லை அப்படின்னும் போது நமக்கு என்ன நடக்கும், அப்போ என்ன அர்த்தம், கிளாடிங் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், கிளாடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் வந்து ஆப்சன்ஸ் அப்படின்னு எடுத்துக்க. அப்போ n2ஓட வேல்யூ என்னவாயிடும், 1 மாறிடும். அப்போ IA is equal to sin inverse of square root of n1 square minus 1. அப்போ இங்கே என்ன நடக்கும், sin inverse of square root of n1க்கு மட்டும் 1.68 the whole square minus 1. ஸோ அப்போ 1.68 ஸ்கொயர் பண்ணுற, 1ஆல் சப்ராக்ட் பண்ணுற, வர்ற வேல்யூக்கு ரூட் எடுக்கிற, ரூட் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடச்சது 1.35 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல IA is equal to sin inverse of 1.35. பட் இது வந்து மோர் தென் 1 இருக்கிறதுனால ஸோ த சைன் இன்வர்ஸ் ஆஃப் மோர் தென் 1 இட் இஸ் நாட் பாசிபிள் இன் த நேச்சுரல் சைன் டேபிள் பிகாஸ் த மேக்ஸிமம் வேல்யூ சைன் 90 டிகிரி ஈக்குவல் டு 1 ஒன்லி. அப்போ 1க்கும் 1.35க்கும் டிஃப்ரென்சஸ் அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதன் காரணமாக இங்கே வந்துட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் greater than 1 is not possible. So the optical fiber undergoes total internal reflection அப்படின்னு சொல்லலாம். So it undergoes total internal reflection. So இது வந்து total internal reflections வந்துட்டு obey பண்ணுது அப்படின்னா ஸோ இதனோட ரேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 0 டிகிரியிலிருந்து மேக்ஸிமம் 90 டிகிரி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ மோர் தென் 90 டிகிரி பாசிபிள் கிடையாது. தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் ஆல் த ரேஸ் ஆர் என்டரிங் த கோர் இட் அண்டர்கோஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஒன்லி. சரிங்களா. அதுவே இன்னொரு மெத்தட்லையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மெத்தடில் அப்ளை பண்ணும்போதும் நமக்கு இதே கான்செப்டை அக்செப்டன்ஸ் ஆங்கிளாக கொண்டு வருது அப்படின்னா ஸோ அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி டேஞ்சன்ட் ஆஃப் த ஆங்கிளாக நம்ம சொல்ல முடியும். அப்போ டேஞ்சன்ட் வேல்யூவில் நம்ம எடுக்கும் பொழுது அந்த tan 45 டிகிரி அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்கும், tan 45 சைன் பை காஸ் தான் நமக்கு வந்து டேன்னு சொல்லுவோம். அந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போ எங்கே நமக்கு வந்துட்டு மோர் சென்சிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் 45 பை காஸ் 45 ஈக்குவல் டு tan 45. அந்த tan 45ல தான் நமக்கு வந்துட்டு மோஸ்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் த tan ஃபங்க்ஷன்லையும் நம்ம இதனோட வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். தட்ஸ் ஆல்.